இந்திய கண்டமே தகிச்சுக்கிட்டு இருக்கிற அரசியல் தகிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நேரம். இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல என்ன துணிச்சல் இருந்தா, எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு படத்தை, இப்படி ஒரு வரலாற்று படத்தை, ஒரு சரித்திர வரலாற்றை படமா எடுத்து என்ன துணிச்சல அத்தனைய இப்படி ஒரு திரௌபதி படம். இன்னைக்கு பொங்கலுக்கு பொங்கலே திரௌபதி பொங்கல், பொங்கலே திரௌபதி பொங்கல். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அடி முதல் படத்தில் அடிச்சிருக்கீங்கன்னா உண்மையிலேயே என்னுடைய குற்றப்பரம்பரை நாவல்ல என்னுடைய முன்னுரை வெகு நாளாய் தீ வளர்த்தது தான் டைட்டில். குற்றப்பரம்பரை நாவலோட முன்னுரைக்கு வெகு நாளாய் தீ வளர்த்தேன் டைட்டில். எனக்குள்ள சில வருஷங்களா மோகன்ஜின்னு ஒரு இயக்குனர் தமிழுக்குள்ள வந்ததுல இருந்து அப்படியே எனக்குள்ள ஒரு அப்படியே இந்த தீ வளர்ந்துகிட்டே இருந்துச்சு, எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இவர் படத்தில் எப்ப நான் நடிக்க போறோம் அப்படின்னு வந்துச்சு ஒரு வாய்ப்பு. ருத்ரதாண்டவம் வந்து எல்லாம் போறாம தேனியில் ஒரு பெரிய செட்டு. நான் ஒரு யுத்தக்கலை வல்லுநராக வர்றது, அந்த பகுதியில் இருக்கிற எல்லா வாலிபர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வந்து யுத்த கலைகளை சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆசிரியர் நான். அப்படி ஒரு பெரிய கேரக்டர். என்னன்னா வரும் அழைப்பு வரும் வெயிட் பண்ணா வரவே இல்லை. என்ன காரணம்னா கொரோனா டைம். இவ்வளவு பேரையும் அத்தனை ஆர்டிஸ்டுகளையும் கொண்டாந்து தேனியில் அவ்வளவு பெரிய செட்டை போட்டு 200-300 ஆட்களை இறக்க அனுமதி இல்லை. அந்த படம் நான் பண்ண முடியாம போச்சு. அந்த தீ அப்படி வளர்ந்துகிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு போன் வந்தது. முருகன் பண்ணார், மேனேஜர் முருகன் பண்ணார். ஆஹா அப்படின்னு அந்த தீயின் நாவுகளுக்கு கிடைத்த இந்த இறை சுழட்டி சாப்பிட்டேன். என்ன பாம்பேல 2 நாள் தான் நான் பண்ணியிருக்கேன். ராஜநாராயண சம்புவராயன் ஒரு கேரக்டர். நான் சினிமாவுக்கு நடிக்க வந்து ஒரு 13 வருஷம் ஆகுது. இத்தனை ஆண்டுகளில் நான் பண்ற முதல் சரித்திர படம் அது. முதல் சரித்திர படம் அது மோகன்ஜியோட படம். போனால் பாம்பேக்கு போனோம். பார்த்தா அதாவது வீரம் இருக்கு இல்லையா, வீரம் வந்து ஒரு மனுஷன்ட்ட இந்த காலத்தில் இப்போ ஒரு 5 நிமிஷம் இருக்கும். 5 நிமிஷம் இருக்கிறது பெருசு. 1 மணி நேரம் இருக்கும், ஒரு நாள் இருக்கும். ஏன்னா ஒரு மனுஷனுடைய முழு வாழ்க்கையும் முழு அத்தனை கணங்களும் ஒரு வீரனாவே வீரத்தோட வாழ்றது பத்தியா, அது வந்து மோகன்ஜியால தான் பண்ணு. அந்த முகத்தை பாருங்க, சிரிக்குதில்ல, கோவப்படுதில்ல, எந்த உணர்ச்சியும் வெளிக்காட்டுதில்லை. அப்படியே என்ன தாகம், எவ்வளவு தேடல், என்ன உழைப்பு. அவர் எதை சொல்றது? அவருடைய உழைப்பை சொல்றதா? இன்னொன்னு, அது இன்னைக்கு தகிச்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு. இந்திய கண்டமே தகிச்சுக்கிட்டு இருக்கிற அரசியல் தகிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நேரம். இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல என்ன துணிச்சல் இருந்தா, எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு படத்தை, இப்படி ஒரு வரலாற்று படத்தை, ஒரு சரித்திர வரலாற்றை படமா எடுத்து என்ன துணிச்சல அத்தனைய வந்த அவரு இயக்குனரா சினிமாவுக்குள்ள வந்ததுல இருந்து எத்தனை அம்புகள், எத்தனை குண்டுகள் நெஞ்சில, எத்தனை பீரங்கி தாக்குதல்கள் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சு. அப்ப கூட நோகவும் இல்ல, கோவப்படவும் இல்லை. ஆச்சரியமா இருக்கு அவர் பார்க்க. அப்படிப்பட்ட ஒரு இன்னும் என்னன்னா, சும்மா எல்லாரும் சரித்திர படம் கை வச்சிட முடியாது. எனக்கு ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யுது. நான் பிறந்த ராமநாதபுரத்து சேதுபதி சமஸ்தானத்தை பத்தி ஒரு பெரிய ஒரு வரலாற்று சரித்திர படத்தை எழுதணும்னு எழுதவே தயங்கிட்டு இருக்கிற போது ஒரு வந்து எடுக்கிறாரு பாருங்க. அதுவும் எழுத்தாளர் 6 அண்ணல் இருக்கார் இல்லையா, அவர் எனக்கு 30 வருஷம் நண்பர். அவருடைய பல வருட ஆய்வுக்கு பின்னாடி இதை தேடுறாரு. வீர வல்லாள தேவ சம்புவராயர் அவருடைய வரலாற்று அவர் எழுதுறாரு. அது இவர் கைக்கு வருது. அண்ணன் சொன்னாரு,
எத்தனையோ பேர் இந்த இவற்றை வந்து கேட்டு 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 எத்தனையோ இயக்குநர்கள் போனாங்களாம், எடுக்கணும் எடுக்கணும் ஆசையில வந்தாங்களாம், பார்த்தாங்களாம், போயிட்டாங்களாம். ஆனா மோகன் கையில கிடைச்சு என் கனவெல்லாம் அப்படியே கொண்டாந்து கண் முன்னாடி நிறுத்திட்டான் என் தம்பி. இன்னொன்னு, தயாரிப்பாளர் சோழ சக்கரவர்த்தி எங்க ஊருக்காரர் தான். அவருக்கு முதல் படங்க செட்ல பார்த்தா அவரோட ஃபேமிலியோட ஒரு ப்ரொடியூசரே கிடைக்கும். வழியே போய் சொன்னாங்க, இவர் தான் ப்ரொடியூசர்னு சொன்னாங்க. அவரோட ஆர்டர் இருந்தார். இல்ல முதல் படம் அடிச்சாரு பாருங்க, சிக்ஸர். ஒரு சிக்ஸர் இல்ல, 2-3 சிக்ஸர் அடிச்சது. யாரு கிடைக்கும் இப்படி ஒரு திரௌபதி படம்? இன்னைக்கு பொங்கலுக்கு பொங்கலே திரௌபதி பொங்கல், என்ன இப்படிப்பட்ட ஒரு அடி முதல் படத்துல அடிச்சிருக்கீங்கன்னா உண்மையிலேயே நீங்க கொடுத்து வச்சவர். நீங்க மோகனுக்கு இந்த படத்தை கொடுத்து கொடுத்தீங்க, நீங்க உண்மையிலேயே கொடுத்து வச்சவர். இந்த வாய்ப்பு இது மாதிரி சந்தர்ப்பம் எந்த தயாரிப்பாளருக்கு கிடைச்சதுக்காக நினைக்கிறேன்.